வணக்கம் நண்பர்களே. மாறன் வீர சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம ராணி அழகாக சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. எத்தனை நாள் தான் கண்மணியை மனசுக்குள்ளே நினச்சி என்ன ஓரங்கட்ட பார்ப்பா இந்த ராகவன். அது சரிப்படாது. இன்னைக்கு கண்மணிக்கு நினைவு நாளா, இதுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன். ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த கண்மணியை மறக்கணும். அப்போனா எனக்கு முதலிரவு ராகவன் கூட நடந்தே தீரணும் அப்படின்னு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வீரா மாறனுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன இன்னைக்கு கண்மணி அணி இறந்த நாள், அப்படி இருக்க நேரம் எப்படி இந்த ராணி இன்னைக்கு அவளுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணுவா அப்படின்னு கோவப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் ராகவனுக்கு இந்த தகவல் கிடைக்கிது. நீ நினைக்கிறது நடக்காது, கண்மணி தான் என் உலகம் அப்படின்னு அப்படியே எல்லாத்தையும் கொலைச்சி போட்டுட்டு நம்ம ராகவன் போகிறாங்க. பித்து பிடிச்சது மாதிரி ராணி நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராகவன் கண்மணியோட அந்த கல்லறையில் விழுந்து கதறி அழுறாங்க. என்னை எதுக்காக கண்மணி நீ விட்டுட்டு போன, என்னையும் உன் கூட கூட்டிகிட்டு போகக்கூடாதா அப்படின்னு அழுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னு ஏன் சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா தான் கண்மணிக்கு இறந்த நாள் அப்படின்னு 8 வருஷம் ஆனதே தெரியல. கண்மணி நம்மளை விட்டு பிரிஞ்சு அவள் நம்ம கூட தான் இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமும் கண்மணியின் நினைவு நாளை எண்ணி அப்படியே வருத்தத்தில் இருக்காங்க. இங்கே நம்ம ராணி இது சரி கிடையாது, அவளுக்கு இடத்துல நம்ம வந்தாச்சு. அது பிறகும் கண்மணி என் கண்மணி, அந்த ராகவன் என்னை தொட கூட மாட்டேங்க, என்கிட்ட நெருங்கிறது கூட கிடையாது. எனக்கு கண்மணி கண்மணின்னு அந்த பேச்சை கேட்டாலே ஆத்திரமும் விருப்பமும் வருது அப்படின்னு அந்த இடத்துல கண்மணி ஃபோட்டோவை மறுபடியும் வச்சு அவங்க வீட்டில் எல்லாருமே வணங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கடுப்பாறாங்க ராணி. அதே நேரத்தில் நம்ம மாறன் கண்மணிக்கு ஆத்மாவுக்காக சாப்பாடு வைக்கிறாங்க. அதை காக்கா தின்னுது. இதை பார்த்த உடனே பிருந்தா சொல்கிறாங்க, மாறன் மாமாவை கண்மணி அக்கா மன்னிச்சிட்டாங்க, அதனால தான் அவங்க வச்சதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம வீராவுக்கு மனசுலையும் ஒரு மாற்றத்தை உண்டாகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராணி அந்த கண்மணி ஃபோட்டோவை எடுக்கிறாங்க, கீழே போட்டு உடைக்க நிற்கிறாங்க. என் அண்ணியோட ஃபோட்டோவில் நீ கையை வச்ச உன் கையை உடைப்பேண்டி அப்படின்னு நம்ம மாறன் அழகாக நம்ம ராணியை எதிர்க்காங்க புஷ்பாவை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன எல்லாரும் சேர்ந்து கண்மணிக்கு உரு கொடுத்து என்ன ராகவன் மனசுலேருந்து மாற்றக்கூடாது, கண்மணியை நினச்சிட்டே இருக்கணும்னு நீங்கள் செக்கு வைக்கிறீங்களா, உங்களுக்கெல்லாம் நான் ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு தன்னோட ரூமில் சாந்தி முகூர்த்தம் இன்றைக்கி தனக்கு நடக்கணும் ராகவனுக்கும் எனக்கும் அப்படின்னு ரெடி பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க பிருந்தா. என்ன சாந்தி முகூர்த்தமா, இன்றைக்கி நம்ம கண்மணியே பறி கொடுத்துக்கிட்டு எல்லாரும் கவலையோடு இருக்கோம், அங்கே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு கிட்டி ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல நேரம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு ராகவன் போய் பார்க்குறாங்க. நீ நினைக்கிறது நடக்காது புஷ்பா, நீ ஏண்டி இப்படி இருக்கா, எதுக்காகடி என்னை இப்படி உயிரை வாங்குற, டார்ச்சர் பண்ணுற, என் மனசில் நீ இல்லடி, அன்னைக்கு என்னமோ தெரியாதப்பனா என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கிற நேரம் ஒரு குட்டிச்சாக்கை பயன்படுத்தி உன் கழுத்தில் தாலியை கிட்ட வச்சுக்கிட்டு இப்போ என் கூட வாழ்ந்துடலான்னு கனவு கண்டுட்டியா இருக்கும். நீ அந்த கனவை நான் நடக்காது. எனக்கு என்னை பொறுத்தவரையில் என்றைக்குமே என் பொண்டாட்டி கண்மணி தான் என் உலகம் அப்படின்னு அந்த இடத்துல ராகவன் நல்லாவே சொல்கிறாங்க, காட்டுறாங்க. இதை கேட்ட உடனே கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க புஷ்பா. என்ன நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு காலம் ஃபுல்லாக உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் நீ கண்மணி தான் உலகம் அப்படின்னு ஈஸியாக ஒத்த லைனில் முடிச்சிடலாம், நம்ம 2 உறவையும் முறிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறியா, அதெல்லாம் நடக்காது. என்னை பொறுத்தவரையில் நீ தான்டா எனக்கு மகராசா, எனக்கு நான் உன் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே நினைக்கிறாங்க ராணி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவன் என்னை வெறுத்து ஒதுக்குது, நான் இந்த கண்மணிக்க ஃபோட்டோவை இவன் கையாலேயே தூக்கி எரிய வைப்பேன் அப்படின்னு நான் புஷ்பா நான் எப்படி செய்ய நீ பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்துல ராணி தந்திரமாக திட்டத்தை போடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம ராகவன் கண்மணி நினைப்பு அப்படியே அவங்கள வாட்டி வதைக்குது. நம்ம கண்மணிக்கு துரோகம் செய்துட்டோம் பாவம்
கூட வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சு புதுசாக வந்து இந்த புஷ்பாவை கழுத்தில் தாரியை கட்டிட்டு அவளை கூட்டி கொண்டு இங்கே வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடான்னு இங்கே இருக்கேன். நான் செய்த மடமுட்டாள்தனத்தால் இப்போ அவள் எனக்கே வெறிய வந்துட்டு நிற்கிறா கடவுளே அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராகவன் வந்து ஏகப்பட்ட வருத்தம், கண்மணியை மறக்க முடியலை அவங்களுக்கு. அப்படியே வந்து அப்படியே பரிதவிக்கிறாங்க. ராகவன் பரிதவிச்சுட்டு அப்படியே கண்மணியின் கல்லறையில் போய் படுத்து தூங்குறாங்க. இந்த சைடு மாறன் பார்க்குறாங்க. இவ்வளோ தூரம் கண்மணி அணி மேலே வந்து பாசத்தை வச்சுட்டு நீ வந்து உனக்கு இருக்க ஒரே வீக்னஸ் குடி, அந்த குடியை பயன்படுத்தி யாரோ ராகவா இந்த புஷ்பாவை உன் லைஃப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இவள் வேணுனி இங்கே உன் லைஃப்பில் வேணுனி பழி வாங்கும் படலத்தில் நுழைஞ்சவா. இது நல்லாவே தெரிவு. அவளுக்கு முழு டீட்டெயிலை யார் என்ன யாருன்னு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் கிடையாது, இந்த வீட்டை பழிவாங்க தான் வந்தவ அப்படின்னு வந்து வீட்டை விட்டு துரத்தணுண்டா. ஒரு நல்ல லைஃப்பை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த செய்தி பார்த்தோன்னா நம்ம வீராவுக்கு மொபைலில் வந்து அந்த இமேஜ் அனுப்பி விட்றாங்க அமீர். அதாங்க நம்ம புஷ்பா வந்து ராணியை பற்றி டீட்டெயிலாக கேட்டிருப்பாங்க. அவங்க ஃபோட்டோஸை அனுப்பி விடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்த ஃபோட்டோஸை அப்படியே பார்க்குறாங்க. இவன் நம்ம வீட்டில் இருக்க புஷ்பா மாதிரி இருக்குது, ஒருவேளை இவன் புஷ்பா வந்து ராணியாக இருப்பாளோ அப்படின்னு உள்ள சந்தேகம் நம்ம வீராவுக்கு வந்துடுச்சு. அப்படி மட்டும் ஒரு வேளை இருந்துன்னா இவளை விடக்கூடாது, கையுங்களவுமா பிடிக்கணும். இவள் இந்த வீட்டில் என் அக்கா இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு வந்து எவ்வளோ துள்ளல் போடா, இவளுக்கு ஆட்டத்துக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு அப்படியே வந்து நம்ம ராகவன் வந்து கல்லறையில் படுக்க நேரம் நம்ம மாறன் வந்து இந்த பாருடா அந்த நம்ம கண்மணி அண்ணியோட பிரிவை நம்மளால் ஏற்றுக்க முடியலை, ஆனால் ஏற்று தான் ஆகணும். ஆனால் இப்போ இந்த புஷ்பானி ஒருத்தி வீட்டுக்குள்ளே வந்து குட்டை கலப்புற மட்டையாட்டி என்னத்தெல்லாமோ பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவளை எப்படி ஓரங்கட்டணும்னு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ கனிப்பாப்பாவுக்கு வாழணும் ராகவா. நீ உன் வாழ்க்கையில் நீ வந்து இந்த குடியால் எழுந்தது போதும், இனி உன் வாழ்க்கையில் அதை வந்து எடுக்காத கையில். நீ ஒரு நல்ல வாழ்க்கையை கனிப்பாப்பா கூட சேர்ந்து வாழணும். பாவம் கனிப்பாப்பா அம்மாவை பறிகொடுத்துட்டு இருக்கா. அப்படி இருக்க நேரம் அவளுக்கு இருக்க ஒரே ஆறுதல் நீ தான். நீயும் இப்படி வந்து தெரிஞ்சியனா அவளுக்கு எப்படி வந்து அவள் வாழ்க்கை சின்ன வயசுலேயே வந்து அது பறிகொடுத்தது மாதிரி ஆயிரம். புரிஞ்சுக்க ராகவா, நீ எழும்பி வா, நீ இதுக்காக வேணா இனி வந்து குடிய கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து கல்லறையில் படுத்திட்டு இருக்க நம்ம ராகவனை வந்து கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு வராங்க மாறன். இந்த சைடு பார்த்தா நான் புஷ்பா பேய் இறந்துருக்கணுங்க. என்ன பொண்டாட்டிக்கு நினைப்புல நீ அவளுக்கு கல்லறையில் போய் படுத்துட்டு வரியா, உன்னை விட மாட்டேட்டா. நான் உன்னையே நினச்சிட்டு இருக்கேன், நான் வந்து உன் கூட சேர்ந்து வாழணும். அந்த கண்மணி அவளை நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு வந்து கோபத்தில் வந்து நம்ம புஷ்பா வந்து அப்படியே வந்து கொந்து அழிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. வணக்கம்.